ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்டார் அஸ்ட்ரோ டிவியினுடைய நிறுவனர் திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களையும், எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற திருச்செங்கோடை சேர்ந்த சேது மாதவன் ஐயா அவர்களையும் வணங்கி, நண்பர் மதுரை சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கும், அதே போல் சேலத்தை சேர்ந்த பூங்குடி அக்கா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு காலங்கள் குறுகிய காலமாக இருக்கின்றது. 4ஆம் பாவம் 4 என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். என்னென்ன காரகத்துவம் என்பது ஃபஸ்ட்டு தாய், அப்புறம் கல்வி, வண்டி, வாகனம், இதெல்லாம் எப்பவும் போல் அரைத்து கொண்டிருக்கின்ற மாவு. இந்த காரகத்துவங்கள் அனைவரும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. புதிதாக நான் ஏதாவது ஒரு 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது ஏதாவது ஒரு காரகத்துவம் என்றால் அது செயற்கை. 4ஆம் பாவகம் என்பது ஒரு செயற்கையை குறிக்கக்கூடிய பாவம். அதே போல் பயிற்சி, 4ஆம் பாவம் தான் பயிற்சி, 3ஆம் பாவம் முயற்சி, 4ஆம் பாவம் பயிற்சி. ஸோ 3, 4 தொடர்பு இருந்தால் அவர்கள் முயற்சியும் செய்வார்கள், பயிற்சியும் செய்வார்கள். சரிங்களா? அதுபோல் 4ஆம் பாவம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற எல்லா செயல்களும் 4ஆம் பாவம். சரிங்களா? அதே போல் 5ஆம் பாவம் என்பது இயற்கை. இயற்கை என்பது ஆறு, கடல், அதே போல் மலை, காடுகள், இதெல்லாம் 5ஆம் பாவம். அதாவது ஆன்மீகம், இது 5ஆம் பாவம். 4ஆம் பாவம் என்பது அதற்கு மாறானது. ஸோ செயற்கையாக செய்யக்கூடிய அத்துணை தொழில்கள் அல்லது அத்துணை பொருட்களும் 4ஆம் பாவம். அதில் கல்வி சம்பந்தப்பட்டது 4ஆம் பாவம். ஸோ ஒரு இயற்கையை அழிப்பவன் மனிதன். அப்போ 4ஆம் பாவம் என்பது இயற்கையை அழித்து செய்யக்கூடிய ஒரு செயல்கள். காட்டை அழித்து ரோடு போடுகின்றார்கள், அல்லது காட்டை அழித்து நகரத்தை உருவாக்குகிறார்கள். ஆற்றை ஒரு புறம் திருப்பி டேமாக, செக் டேம் மாதிரி கட்டுகிறார்கள். இதையெல்லாம் 4ஆம் பாவம். சரிங்களா? சரி, எனக்கு இன்றைக்கு கல்வி மட்டும், நான் 4ஆம் பாவத்தில் கல்வி மற்றும் ஒரு மாணவர் எப்படி படிப்பார், லக்கணத்தில் இருந்தால் எப்படி, 2ஆம் பாவத்தில் இருந்தால் எப்படி படிப்பார் என்பதை சுருக்கமாக உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சரிங்களா? அப்போ லக்கண பாவம் 4ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அப்போ படிக்கக்கூடிய பையன் எப்படி படிப்பான் என்றால், நல்ல ஒரு கல்வியின் மூலம் சுய கௌரவம் ஏற்படும். நல்ல கல்வி, நன்றாக படிப்பார்கள், தலைமை பொறுப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இது சம்பந்தப்பட்ட கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அதாவது 4ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் இது போன்ற கல்வியை திறம்பட செய்வார்கள், படிப்பார்கள். அடுத்ததாக, அதாவது 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் இந்த மாணவன் அதை தானாகவே படிப்பார். யாரும் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காத முன்பே பாடத்திட்டங்களை தானாக முன் படிப்பார். சரிங்களா? அதே போல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்வு வருவதற்கு முன்பே ஒரு முறை, இருமுறை, பல முறை பாடங்களை நன்கு படிப்பார்கள். சரிங்களா? இவங்க எண்ணமெல்லாம் என்ன இருக்கும்னா, மதிப்பெண் வாங்குவது ஒன்றே இலக்காக இருப்பார்கள். அதாவது 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் மதிப்பெண் வாங்குவதே குறிக்கோளாக இருப்பார்கள். நல்ல நோக்கங்கள் இருக்கும். அதே சமயத்தில் இவங்க எப்படி படிப்பார்கள் என்றால், உறக்க சத்தம் போட்டு படிப்பார்கள்.
அதாவது 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் நன்கே அந்த வீதியில் கூட வீட்டில் கூட சத்தம் போட்டு உறக்க படிப்பார்கள். அது போன்ற அந்த குணங்கள் இருக்கும். அதனால் இவங்க சத்தம் போட்டு படிக்கிறதுனால சக மாணவர்கள் வந்து இவர்களோடு சேர்ந்து படிக்க மாட்டாங்க. அது மாதிரி இவங்க இருப்பாங்க. அதே போல் இவங்க படங்கள் பார்ப்பது, கிராஃப் இது சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. படத்தை பார்க்கறது, கிராஃப் சம்பந்தப்பட்டதெல்லாம் வச்சு இவங்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இவங்க பார்க்கறதெல்லாம் வந்து என்னென்னா பார்வையின் மூலம் அல்லது காட்சிகள் மூலம் இவங்க படிப்பாங்க. அதாவது வந்து டிவி பார்த்தாலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு செல்ஃபோனில் கூட அந்த சிலபஸ் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் எடுத்துக்கொண்டு படிப்பார்கள். அதனால் வந்து இவங்க எந்த இதுவுமே குறிப்பு எடுக்கிறத ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் தொடர்பு பெற்றால் இவர்கள் எதையும் கிரகிக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ என்னென்னா ஞாபக சக்தி, இந்த மாணவருக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ஆசிரியர் சொல்லாத அந்த பாடத்திட்டங்களை கூட அல்லது தகவல் கூட இவங்க வந்து அறிஞ்சு வச்சிருப்பாங்க. தெரியும் இவர்களுக்கு. படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் படிக்காமல் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை பாடத்தை வந்து அடிக்கடி மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் ஒரு மாணவன் நடந்து கொண்டே படிப்பான். அப்போ ஏன் இவன் மட்டும் நடந்துக்கிட்டே படிக்கிறான் என்றால் 4ஆம் பாவகமும் 3ம் தொடர்பு இருந்தால் மட்டுமே நடந்து கொண்டு படிப்பார்கள். சரிங்களா? அதே சமயத்தில் இவங்க ஞாபக சக்தி இருக்கும், அதிகமாக இருக்கும். இவங்க பாடத்திட்டத்தில் சிலபஸில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் வந்து பரீட்சை வந்து எழுத மாட்டார்கள். இவங்க படிக்கிறது வந்து சப்ஜெக்ட் படிப்பாங்க. இவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறாமல் இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து பரீட்சை எழுதுவாங்க. அதில் சக்ஸஸும் பண்ணுவாங்க. சரிங்களா? தனக்கு என்ன புரிந்திருக்கின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி கருத்து மாறாமல் தேர்வு எழுதுவார்கள். இவர்களுக்கு வந்து கணிதம் வந்து சிறப்பாக வரும். கணிதம் வந்து சிறப்பாக வரும். இதில் அடிக்கடி வந்து பள்ளி மாற்றம் அல்லது படிப்பு மாற்றம் அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு மாணவராக கூட இருக்கலாம். சரிங்களா? அதே போல் அடுத்தது 4ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம், அதாவது 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்றால் இவங்க இந்த மாணவர்கள் வந்து எதையும் கிரகிக்கும் ஆற்றல் வந்து சற்று குறைவாகத்தான் இருக்கும். இவங்க படித்ததையே திரும்ப திரும்ப படிப்பாங்க. ஏற்கனவே 4ஆம் பாவம் என்பது பயிற்சி என்று சொன்னேன். அந்த பயிற்சி என்பது அடிக்கடி திரும்ப திரும்ப படித்த பாடங்களை தொடர்ந்து வந்து படித்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் வந்து சில மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னா நுனிப்புள் மேயர் மாதிரி படிப்பாங்க. பட் இவர்கள் வந்து இன்டெப்தா போய் நல்லா படிப்பாங்க. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல படிப்பார்கள். அந்த பாடத்தில் என்ன இருக்கோ அப்படியே ஈயடிச்சாங்காப்பி என்று சொல்லுவோம் இல்லையா, அதுபோல இவர்கள் வந்து பாடத்தில் என்ன சிலபஸ் இருக்கின்றதோ அப்படியே எழுதுவார்கள். தேர்வில் வந்து எழுதுவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி வரை அந்த பள்ளிக்கூடத்திலே படிப்பார்கள். இடமிட்டு இடம் மாறி படிக்க மாட்டார்கள். இவங்க வீட்டு பக்கத்தில் கூட பள்ளிக்கூடம் இருக்கலாம். அல்லது இவங்க வந்து ரொம்ப மனப்பாடம் செய்வதில் வந்து ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க. ஸோ மக்கப் எல்லாமே வந்து கணிதம் கூட இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மனப்பாடம் செய்து அப்படியே தேர்வில் வந்து எழுதுவார்கள். இவங்க தன்னுடைய கல்விக்காக 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்டது, விளையாட்டு சம்பந்தப்பட்டது அல்லது காதல் சம்பந்தப்பட்டது இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கல்வி ஒன்றே நோக்கமாக படிப்பார்கள். சரிங்களா? அதே போல ஒவ்வொரு தினமும் அந்த ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தா கூட அந்த ஹோம்ஒர்க் வந்து அன்றைக்கே வந்து அவங்க எழுதி முடிச்சிருவாங்க. பெண்டிங் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது என் பையன் எப்படி படிக்கிறான்னு சொன்னால்
4ஆம் பாவத்தில் 4ஆம் அதிபதியோ அல்லது 4ஆம் பாவத்து சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படித்தவர்கள் தான். உங்கள் 4ஆம் அதிபதி எங்கே இருக்கார் என்பதை நீங்கள் மன கண்ணோட்டத்தில் போட்டு பார்த்து கொள்ளுங்கள். அது சரியாக இருக்கும். நீங்கள் எப்படி படிச்சுங்கிறது நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே தெளிவுபடுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அப்புறம் இவங்க எப்பவுமே குறிப்பெடுத்து வைத்திருப்பார்கள். ஏதாவது சொன்னாங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் நாளுக்கு நாள் தொடர்பு தான் இருப்பாங்க. சில பேர் மைண்டில் வாங்கிக்குவாங்க, எழுத மாட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்குது. நமக்கே கூட ஜோதிடராக நமக்கே கூட அந்த தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க என்ன பண்ணுவோன்னா படிக்கும் காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வார்கள். அரை மணி நேரம் படிக்கணும்னா அரை மணி நேரம் தான் படிப்பாங்க. 1 மணி நேரம் இன்னைக்கு படிக்க நினைச்சாங்கன்னா 1 மணி நேரம் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே போல் இவங்க மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சப்ஜெக்டில் தேர்ச்சி ஆகும் வரை படித்து கொண்டே இருப்பார்கள். இவங்க சின்ன வயசுலேயே ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். ஒன்று ஆசிரியராக போகலாம், அல்லது படித்த துறையின் மூலம் நல்ல ஒரு வாய்ப்பு இவருக்கு அமையும். சரிங்களா? அடுத்ததாக 4ஆம் அதிபதி 5இல் இருந்தால், 5ங்கிறது ஜாலி, 5ங்கிறது ஆன்மீகம், 5ங்கிறது 5ஆம் பாவம் தொடர்பு இருக்கும்போது இவர்கள் கல்வி படிப்பதில் ரொம்ப சிரமமாக இருக்கும். விளையாட்டாக இருப்பாங்க. இவங்க 5ஆம் பாவம் என்பது கல்வி குறிக்கக்கூடிய இருந்தாலும் கூட கலை சம்பந்தப்பட்டது, பொழுதுபோக்கு, விளையாட்டு, அதே போல் அந்த காதல்ங்கிறது 5ஆம் இடம். ஸோ ஒரு பையன் படிப்பானா படிக்க மாட்டானா அப்படின்னா 4, 5 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவன் நல்ல கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு குறைவு தான். சரிங்களா? இது போன்ற சில தவறான பழக்க வழக்கத்தின் மூலியமாக கல்வி ஏனோதானோ என்று கற்றுக்கொள்வார்கள். அதே சமயத்தில் இவங்க கலைகள் மீது நாட்டம் இருக்கும். கலைகள், விளையாட்டு இது சம்பந்தப்பட்ட நாட்டம் இருக்கும். அதே போல் இவங்க தொடர்ந்து கண்காணிக்கணும். 4, 5 தொடர்பு இருந்தால் இந்த மாணவரை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று பெற்றோர் அல்லது ஆசிரியர். ஏன்னா தவறான வழிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த மாணவர் கலைத்துறை, கவிதை, கட்டுரை அல்லது மொழி, கலாச்சாரம், விளையாட்டுத் துறையில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அந்த கல்வி ரொம்ப படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் நம்ம சொல்லுவோம் 4ங்கிறது கல்வி, 6ங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கல்வி சம்பந்தப்பட்டதில் இவங்க மறைவு ஸ்தானம் என்று நாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ இவங்க எப்படி இருப்பார்கள் என்றால் தனக்கென தனி இடத்தை இவங்க இருப்பாங்க. ஒரு பாணியில் இருப்பாங்க. மற்ற மாணவர்களை வீழ்த்தி இவர்கள் நல்லா படிப்பாங்க. 4, 6 தொடர்பு இருந்தால் மற்ற மாணவர்களை விட இவர்கள் நன்றாக படிப்பார்கள். அதே சமயத்தில் இவங்க தனக்கென ஒரு ஆசிரியர் டியூஷன் வைத்துக் கொள்வார்கள். தனியாக டியூஷன் வச்சுக்கிட்டு படிப்பாங்க. நல்ல மார்க் வாங்குவாங்க. அதே சமயத்தில் 4, 6 தொடர்பு இருந்தால் வீட்டில் எல்லாம் தூங்கிய பிறகுதான் இவர்கள் படிப்பார்கள். சரிங்களா? 4, 6 தொடர்பு இருந்தால் எல்லாரும் தூங்கின பின்னாடி தான் இவங்க படிப்பாங்க. அதே சமயத்தில் நல்ல தீவிரமாக படிப்பாங்க. மற்ற மாணவர்களை விட நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் தயவு செய்து ஜோதிடர்களாகிய நாம் 4, 6 தொடர்பு பெற்றிருக்கிறது உன் பையன் படிக்க மாட்டேன் என்று தவறாக சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படி பார்க்குறீங்களா எல்லாருமே? ஐயா பார்க்குறீங்களா அது மாதிரி? சரி. அப்போ 4, 7 தொடர்பு பெற்றால், 4ஆம் அதிபதி 7ஆம் இடம் தொடர்பு பெற்றால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சக மாணவர்களிடம் சகஜமாக படிப்பாங்க. எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க, கூட்டாக சேர்ந்து படிப்பாங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு சில நம்ம ஜோதிட பாடமெல்லாம் நம்ம படிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் ஒரு பக்கம் படித்தாங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு ஆசிரியரிடம் படிக்கும்போது எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? அதுபோல் இவங்க
ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு ஜோதிடர் வந்து ஒரு பக்கம் படித்தா கூட இன்னொரு மாணவர் வந்து ஜோதிடர் படிக்கும்போது தன்னுடைய பாடங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி இவங்களும் அதே மாதிரி தான் தன்னுடைய மாணவர்கள் சக மாணவர்களிடம் வந்து பகிர்ந்து கொள்வார்கள். சரிங்களா? அதே போல் இவங்களுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடங்கிறது பொது நலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க பொதுநல சிந்தனை இருக்கும். இந்த மாணவருக்கு வந்து பொதுநல சிந்தனை இருக்கும். அடுத்ததாக 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் அல்லது 8ஆம் இடம் தொடர்பு பெற்றால் என்ன பலன் என்றால், இவங்க வந்து கல்வி, 4ங்கிறது கல்வி, 8ங்கிறது எதிர்மறையான அந்த பாவம். அதனால் இவங்க கல்வி வந்து ஏற்றுக்கொள்கின்ற அந்த சக்தி, அந்த திறன், அந்த கெப்பாசிட்டி குறைவாக இருக்கும். சரியாக படிக்க மாட்டாங்க. இவங்க தான் சரியாக படிக்க மாட்டாங்க. அதே போல் எந்த பாடத்தை வந்து இவங்க சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் ஒரு கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்காங்க என்றால் 39 பேர்த்துக்கு ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்ற பாடங்கள் புரியும். ஆனால் இவருக்கு மட்டும் புரியாது. 4-8 தொடர்பு பெற்ற மாணவருக்கு இந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்ற எல்லாரும் புரிஞ்சா கூட இவருக்கு புரியாது. ஆனால் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இவருக்கு மட்டும் புரியும், மீதி இருக்கிற கிளாஸுக்கு அத்தனை பேருக்கும் புரியாதுங்க. அது ஒரு சிறப்பு இவர்களுக்கு. சரிங்களா? அதே போல் இவங்க புரியாமல் இருப்பாங்க. எதிர்மறையான சம்பவங்கள் அல்லது எதிர்மறையான சில பிரச்சனைகள் வந்து இருக்கும். 8ஆம் இடங்கிறது நெகட்டிவான ஒரு இடம். படிப்பில் கவனம் செலுத்தாமல் தீய வழியில் வந்து இவங்க போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து இவங்க ஒரு சில மாணவர்கள் வந்து சீர்திருத்த பள்ளியில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இது மாதிரி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. நிறைய தவறுகள் பண்ணுவாங்க. மது பழக்கங்கள் அல்லது போதை வஸ்துக்கள் அல்லது ஏதாவது வேற ஒரு மறைமுகமான ஈடுபட்டு சீர்திருத்த பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து இவர்களுக்கு தானே வந்து அமையும். ஊர் சுற்றுவாங்க. அதாவது ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சு ஊரில் சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, 4-8 தொடர்பு இருக்கிறவர்கள் தன்னை விட வயது மூத்தவர்களிடம் பழக்கம் ஏற்படுத்தி கொள்வார்கள். சில பேர் சொல்லுவாங்க, தன்னை விட வயது மூத்தவராக இருக்கிறவங்ககிட்ட சில தவறான பழக்க வழக்கங்கள். பசங்களாக இருந்தாங்கன்னா தன்னை விட மூத்தவங்ககிட்ட போய், அதாவது கெட்டவங்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து சகஜமாக வந்து இவங்க நட்பு வைத்து கொள்வார்கள். அதன் மூலியமாக இவர்களுக்கு பல சங்கடங்களை, சில பிரச்சனைகளை வந்து அவங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. இவங்க தான் சில குழந்தைகள்லாம் குற்றவாளிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஜெயிலில் வந்து சீர்திருத்த பள்ளியில் படிப்பாங்க, அவங்கள இவங்க தான். சரிங்களா? அடுத்ததாக 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் இவங்க தான் வந்து 9ங்கிறது பாக்கியம், 4ங்கிறது கல்வி, 9 என்பது பாக்கியம், 9 என்பது தர்ம சிந்தனை. ஸோ இவங்க நல்ல படிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இவங்க வந்து மைனஸுங்கிறது இல்லை. அதே சமயத்தில் மற்ற ஏழ்மையில் நிலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இவர்களெல்லாம் உதவி செய்வார்கள். 4-9 தொடர்பு பெற்றவர்கள் ஏழ்மையாக இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் இதெல்லாம் வந்து சில பாட புத்தகங்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் 4-10 அப்படி என்பது ஜாதகர் வந்து, அதாவது ஜாதகர்னா படிக்கக்கூடிய மாணவர் எந்த கல்வி கற்றாலும் அது ஏற்றக்கூடிய அந்த பக்குவம் இருக்குது, மைண்ட் கெப்பாசிட்டி இருக்குது. தொழில் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கும். 4 என்பது படிப்பு, 10ங்கிறது தொழில் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இவங்க எதையுமே கொஞ்சம் ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். பாடத்தை வந்து ஞாபக சக்தி வந்து சற்று வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்கும், பொறுப்போடு படிப்பாங்க, கடமையோடு நடந்து கொள்வார்கள். அதே போல் இவங்க கல்வி வந்து விளையாட்டுத்தனமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாத்தியார் சொல்லி கொடுக்கலாம் கூட இவங்கள கூட படிப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் தொடர்பு பெற்றால், 11ங்கிறது எல்லாம் தெரியும், ஃபுல்ஃபில்
எல்லா ஆசை எண்ணங்கள் விருப்பங்கள் முழு ஈடுபாடு உற்சாகம் முழு திருப்தி நல்லா படிப்பாங்க. ஸோ மைனஸ் கிடையாது. சரிங்களா? இவங்க எதுலேயுமே கல்வி வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்குவாங்க. அடுத்ததாக 4-12 தொடர்பு பெற்றவர்கள் வந்து அதாவது வந்து எதுவுமே எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டது 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது இந்த தொடர்பு வந்து இருக்கும்போது சற்று இவங்க வந்து கொஞ்சம் பாடத்தை வந்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதையுமே ஈஸியாக வந்து புரிந்து கொள்ள மாட்டார்கள். படிக்கும்போது இவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். அதே சமயத்தில் மனசு சோர்வு அடைஞ்சிடும். ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு 4-12 தொடர்பு பெற்றால் இப்போ கூட நான் இப்போ பேசிட்டு இருக்கிறோம். சில பேர் வந்து சோர்வாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 4-12 தொடர்பு இருக்கலாம். டயர்டாக இருப்பாங்க. சரிங்களா? மனசு சோர்வு உடல் சோர்வு. ஏன்னா சாயந்தரம் ஆகி போச்சிங்களா, நைட்டு ஆக போகுது. அதனால் சில பேர் வந்து முடியாமல் உடல் வலியாக இருக்கும். சில பேர் கொட்டாவி விடுவார்கள். அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதுபோல தான் மாணவர்களும். சரிங்களா? அப்படி இவங்களுக்கு வந்து மூளை வந்து சரியானபடி ஏற்றுக்கொள்ளாது. படிக்கும்போது ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும்போது மூளை வந்து அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் இவர்களுக்கு வந்து தாழ்வை மனப்பான்மை உண்டு. மற்ற மாணவர்களுக்கு வந்து கேலி கிண்டலுக்கும் ஆளாகுவார்கள். 4-12 தொடர்பு பெற்றவர்கள் வந்து மற்ற மாணவர்கள் வந்து நல்லா படிப்பாங்க. இவர்களை வந்து கேலியும் கிண்டலுமாக பேசுவார்கள். சரிங்களா? அதே எந்த பாடத்துலையும் வந்து தனித்திறமை இருக்க மாட்டாங்க. எதுலேயும் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. கல்வியில் வந்து மந்தமாக இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஹோம்ஒர்க் பண்ணலையேன்னு சொல்லி கொஞ்சம் பயமாக இருக்கும். இவர்கள்லாம் வந்து அதே போல் இவங்க வந்து தீய பழக்கங்கள் வந்து ஈடுபட மாட்டாங்க. கெட்ட பழக்கத்துக்கு வந்து 4-12 தொடர்பு பெற்றவர்கள் வந்து தீய பழக்கத்துக்கு வந்து அடிமையாக மாட்டார்கள். 4-8 தொடர்பு பெற்றவர்கள் மட்டுமே தீய பழக்கத்தில் வந்து ஈடுபடுவார்கள். அதே போல் கல்வி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் புதனையும் பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, எனக்கு இன்று பேச வாய்ப்பளித்த திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு கஷ்டமோ நஷ்டமோ கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி. இது கல்வி என்றாலே யாருக்கும் தெரியும், 4ஆம் இடங்கிறது கல்வி இல்லைங்களா? 4 தான் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல தான் கட்டடம், வீடு, வண்டி வாடகை நினைச்சா விற்க முடியாது. வண்டி விற்க முடியாதுன்னு நினைச்சா வீட்டை விற்க முடியாது. கம்பி, மணல், ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் நினைச்சா நம்ம சவரித்து விற்க முடியாது. அது மாதிரி கல்வி வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து நகை இருந்தால் வித்துடலாம் சீக்கிரம். இதெல்லாம் திடமான பொருட்கள். ஸோ அதனால் அவருக்கு அண்ணனுக்கு அதிகமான தண்ணி கொடுங்க. தண்ணி பாவம் கொட்டாய் விட்டுட்டு இருக்காரு ஃபோட்டோகிராஃபர் அண்ணன். அதனால் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும் சேது மாதவன் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பாக பேசிய பழனிசாமி அவர்களுக்கு பிரகாஷ் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள்.